Hi students, welcome to Free tutorial. In this video, let's see mathematics, that is Mathsmela, chapter 3, angles as turns. Okay, turns அப்படினா angles நம்ம ஏற்கனவே தெரியும். ஓகே, அதே மாதிரி டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரும்புதல். ஓகே, திரும்புதல் அப்படின்னா இப்போ ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டர்னிங்ஸை வச்சு எப்படி ஆங்கிளை நம்ம உருவாக்குறது. ஒரு ஆப்ஜெக்டை வச்சியோ இல்லை ஒரு மனுஷனை வச்சியோ அவங்க திரும்புறதை பொறுத்து ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு பேரு தான் ஆங்கிள்ஸ் அஸ் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் அப்படின்னா கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ ரெகக்னைஸ் a child in the picture who has made a full turn, who has made a half turn? How do you know? Discuss in the class. ஓகே, இங்க ரெண்டு பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, 4 ஸ்டூடெண்ட் ஒரே டைரக்ஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. இங்க டீச்சர் இருக்காங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்காங்க. Can you recognize a child in the picture who has made a full turn, who has made a half turn? How do you know? Discuss in the class. ஓகே, இத வச்சு அதாவது வந்து இதுல எந்த குழந்தை half turnல, எந்த ஸ்டூடெண்ட் வந்து full turnல நிக்கறாங்க, எந்த ஸ்டூடெண்ட் வந்து half turnல இருக்காங்க, இது உனக்கு எப்படி தெரியும்? இத கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு கேம் விளையாடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நெக்ஸ்ட்ல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அதாவது வந்து நீங்க வந்து ரொட்டேட், ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்னன்னு சொல்லுவேன், ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன், சிலை. அப்ப சிலை மாதிரி நிக்கணும் அப்படின்னு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இருந்த இடத்துல அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த அளவுக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன சொல்றாங்க, ரெடியா நிக்கறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, டீச்சர் ஸ்டாச்சு அப்படின்னு சுத்திட்டே இருக்காங்க. சுத்திட்டு இருக்கும்போது டீச்சர் என்ன சொல்றாங்க, ஸ்டாச்சு அப்படின்னா அவங்க எந்த போஸ்டர்ல நிக்கறாங்களோ அப்படியே நிக்கறாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஏ வந்து எப்படி நிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, டீச்சர் இங்க வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு. இப்ப ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா ஆப்போசிட் சைடுல நிற்கிறாரு. அப்ப என்ன வரும், இது ஆஃப் டர்ன். ஏ ஸ்டூடெண்ட் எங்க நிக்கிறாங்கன்னா ஆஃப் டர்ன்ல இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் இந்த பி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த பி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னா லெஸ் தேன் ஃபுல். அதாவது வந்து ஒரு ஃபுல்ல விட என்ன வரணும், ஃபுல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டெப் வச்சா ஃபுல் வந்துருவாங்க. அப்ப என்னன்னு சொல்லணும், லெஸ் தேன் ஃபுல் டர்ன். இந்த சி பார்த்தோம்னா கரெக்டா டீச்சர் எங்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்ட் டைரக்ஷன். இப்ப ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாங்க இல்லையா, அதே டைரக்ஷன்ல சி நிக்கிறாங்க. இங்க சி இதோ இருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட், அப்ப இதே டைரக்ஷன்ல நிக்கிறதால சி வந்து என்னன்னு சொல்ல நம்ம ஃபுல் டர்ன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் who has made a full turn அப்படின்னு பார்க்கும்போது C has made a full turn. அப்ப C வந்து full turn. who has made half turn அப்படின்னு பார்க்கும்போது half turn யாரு, A has made half turn. How do you know அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம், அந்த டீச்சர் சொல்லும்போது சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க அதுலயே அதை ஒரு சுத்தி வரும்போது அவங்க அப்படியே நிக்கிற பொசிஷனை வச்சுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம அந்த ஆங்கிள்ஸை டிட்டர்மைன் பண்றோம். ஃபுல் டர்ன், ஆஃப் டர்ன். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வேர் யூ ஹவ் டர்ன். இதே மாதிரி ஓகே, திருப்புதல். ஓகே, ரொட்டேட் பண்றோம், திருப்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதை வச்சு வேற ஏதாவது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல என்னென்ன பொருட்கள்லாம் ஓகே எதெல்லாம் வந்து டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லுவான், சீலிங் ஃபேன் சொல்லலாம், சீலிங் ஃபேன் சொல்லலாம். டேப், ஓகே டேப் நம்ம என்னன்னு சொல்றோம், டர்ன் பண்றோம் இல்லையா, அப்ப டேப் சொல்லலாம் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல. ஓகே, டேப் சொல்லலாம். அதே மாதிரி சீலிங் ஃபேன், சீலிங் ஃபேன். அதுக்கப்புறம் வீல், சைக்கிள் வீல்ஸ், ஜெயண்ட் வீல், சைக்கிள் வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கார் ஸ்டியரிங். ஓகே, கார் ஸ்டியரிங், கார் ஸ்டியரிங் வீல். ஓகே, ஜெயண்ட் வீல். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வேர் யூ அப்சர்வ் டர்ன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் Ashtosh and Sahana are making circles, each having one foot fixed and rotating at one spot on the ground. Okay, இது வந்து அஸ்டோஷ் அப்படின்ற பாய், இது வந்து யாரு கேர்ள், சஹானான்ற கேர்ள். ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, சர்க்கிள் போடுறாங்க. இப்ப நம்மளே கூட சர்க்கிள் போடுவோம் இல்லையா, ஒரு கால் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு கால் அப்படியே சுத்தி ரொட்டேட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அப்ப அஸ்டோஷ் வந்து ஒரு காலை பிக்ஸடா வச்சுக்கிட்டு இன்னொரு கால் என்ன பண்றான், ரொட்டேட் பண்றான். அப்ப இது என்ன வருது, each one is making circles, each having one foot fixed and rotating one spot on the ground. Ashtosh made a complete circle by making a full turn. Okay, என்ன இருக்கு, full complete circle முடிச்சாச்சு. அதே சஹானா is making a half moon shape with a half turn. சஹானா வரல என்ன பண்ண முடியுது, ஒரு half circle மட்டும் தான் போட முடியுது.
ஓகே, full moon அப்படின்னு சொல்றோம், half moon shape அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி சஹனா is making a half moon shape with a half turn. The minute hand makes a full turn when it come back to the initial position. ஓகே, அதே மாதிரி minute hand, ரெண்டு ஹேண்ட் இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, hour handன்னு சொல்லுவோம். ஸ்மால் ஹேண்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, hour hand. கிளாக்ல வந்து கடிகாரத்துல வந்து சின்ன முள்ள என்னன்னு சொல்லுவோம் நம்ம, hour handன்னு சொல்லுவோம். பெரிய முள்ள என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மினிட் காமிக்கிறதால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், minute hand அப்படின்னு சொல்லுவோம். அப்ப the minute hand makes a full turn when it come back to initial position. இப்ப மினிட்ஸ் hand என்ன ஆகும், ரொட்டேட் ஆயிருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 5ல வரும், 10, 15, 20, 25, 30, 35, 50, 55, 60 வரைக்கும் வரும். அப்ப 60 வரைக்கும் வரும்போது என்ன ஆகும், இட் கம் பேக்ஸ் டு இஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 12 இருந்து வந்து 12ல ஆரம்பிச்சு மறுபடியும் 12 ஆரம்பிச்சு மறுபடியும் எதுக்கு 12க்கே வருது இல்லையா? கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்ப இது கூட என்னன்னு சொல்ல நம்ம, டர்ன்ஸ் இருக்கிறது தான். இப்போ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 1, 2 இது இருக்கு இல்லையா? இங்க 5 to 6 12 வந்துருச்சு, மறுபடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 12ல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 12லே வருது இல்லையா? அப்ப அதே என்னன்னு சொல்ல நம்ம, இது எல்லாமே டர்ன்ஸ் இருக்கிறது. ஒரு ஃபுல் டர்ன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். The minute hand makes a full turn when it come back to the initial position. அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னா, இனிஷியல் அப்படின்னா ஆரம்ப நிலைக்கே வந்துடுச்சுன்னா, ஓகே, ஆரம்ப நிலைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் ஃபைனல் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து முடிஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஃபுல் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். Next, a giant wheel makes full turn when it comes back to the starting position E. அதே மாதிரி நிறைய நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த தீம் பார்க்ல எல்லாம் பார்த்திருக்கோம், ஜெயிண்ட் வீல்ல உட்கார்ந்திருக்கோம். அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஃபுல் டர்ன் வரும்போது அது என்ன வருது, ஸ்டார்டிங் பொசிஷன். இங்க தான் E. ஓகே, giant wheel makes full turn when it comes back to the starting position E. இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கே வந்து ஒரு சுத்தி மறுபடியும் வந்து, ஓகே, இங்க இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இப்படி வந்து இப்படி முடிஞ்சா அது என்னன்னு சொல்லலாம், ஒரு ஃபுல் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ரீமா takes 2 half turns in the same direction. It's like a dash. Okay, ரீமா வந்து ரெண்டு half turn, ரெண்டு ஒரு half turn என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு half turn, மறுபடியும் ஒரு half turn. அப்ப ரெண்டு half சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம், ஒரு full-ன்னு சொல்லலாம். It's like a full turn. What happens if she take 2 quarter turns in the same direction? இப்ப quarterனா இது என்னன்னு சொல்லலாம், இப்ப இது வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம, இந்த ரவுண்டே ஒரு சர்க்கிள் என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு quarter. இப்ப ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், இதான் ஒரு வீல்னு எடுத்துக்கிறோம். இது என்னன்னு சொல்லுவோம், ரெண்டு குவார்டர் சேர்ந்தா என்னன்னு சொல்றாங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஷி டேக் 2 quarters. இது 1/4. குவார்டர்ன்றது ஒண்ணுமே கிடையாது, 1/4. 1/4 தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, குவார்டர்னு சொல்லுவோம். அப்ப 2 quarter அப்படின்னு சேர்ந்தது என்ன வரும், ஒரு half. 2 quarter என்னன்னு சொல்லலாம் நம்ம, இட்ஸ் லைக் a half turn. Next, what happens if she takes 4 quarter turns in the same direction? இப்போ 4 quarter எடுத்துக்கிறாங்க, அப்ப என்ன வரும், ஒரு full turn. ஓகே, 4 quarters சேர்ந்தது ஒரு full turn. It's like a full turn. Write some of the everyday objects that involve turns. For example, taps. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொன்னல எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் நம்ம, ஓகே, ஃபேனோட பிளேட்ஸ், அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம், டோர் நாப். ஓகே, அதுல டர்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜெயிண்ட் வீல் அதுல டர்ன்ஸ் இருக்கு. கார் ஸ்டியரிங் எதெல்லாம். நெக்ஸ்ட் பிளேட்ஸ் ஆஃப் ஃபேன். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் டோர் ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவான், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சொல்லலாம், இல்ல ஓப்பனிங் ஆஃப் ஏ டோர். இதெல்லாம் examples of turns. Okay, number of that is everyday objects that involves terms. For example, tap மாதிரி, door knob இருக்கு, giant wheel, car steering, blades of fans இருக்கு, opening and closing of a door அப்படின்னு சொல்லலாம். Next, what is the maximum possible turns in each of these cases? Check and tick. What is the maximum possible? கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் ஆப்ஜெக்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, பொருட்களை நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றத செக் அண்ட் டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாத் கிளிப், இப்போ ஒன்றும் இல்லை, மேலே வந்து கிளிப்பு வந்து கீழே விழாம, துணி காய வைக்கும் போது கிளிப்பு போடுறோம் இல்லையா, அந்த கிளிப்பு கீழே விழாம இருக்கிறதுக்காக துணிக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கிளிப்ஸ் போடுவோம். அந்த கிளிப்போடது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஆஃப் டர்ன். அதாவது வந்து 1/4 டர்ன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், ஒரு கால் பகுதி, அது என்னன்னு சொல்றோம், 4 அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்களே, கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நம்ம டினாமினேட்டர்னு சொல்லுவோம். டினாமினேட்டர்னா 4, அங்க எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பார்ட்ஸை நம்ம பிரிக்கணும். இப்ப இது என்னன்னு சொல்லுவோம், இது 1/4. இது என்னன்னு சொல்லுவோம், அடுத்து 2/4. இது ஒரு 2/4. இது என்னன்னு சொல்லுவோம், 3/4. இது 4/4. 4/4 ஒரு ஃபுல்.
ஓகே 1/4 அப்படின்றது என்னன்னா 4ல 1, 2/4னா 4ல 2, 3/4னா 4ல 3 பங்கு, 4/4னா 4ல 4 பங்கு. இப்ப less than 1/4 turn அப்படின்றது கிளிப். அப்ப என்னன்னு சொல்ல நம்ம கிளிப் நம்ம ஜஸ்ட் அப்படியே அதோட ஸ்டேட்லயே அழுத்தாது அப்படியே பார்த்தோம்னா அது என்னவா இருக்கும், less than half turn இருக்கும். ஓகே less than half done அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டோர் வித் ஹிஞ்சஸ். ஓகே டோர் வித் ஹிஞ்சஸ் என்னன்னு சொல்ல, டோரை திறக்கிறோம் மூடுறோம். அப்ப டோர் ஹிஞ்ச் நம்ம திறந்து அப்படியே பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், மோர் தேன் ஆஃப். ஓகே ஹிஞ்ச் அப்படின்றது என்னன்னா டோருக்கும் அதாவது இந்த வாசக்கால் இருக்கு இல்லையா, அந்த வாசக்காலுக்கு டோரையும் ஃபிக்ஸ் பண்ற ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதுதான் ஹிஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப அதை டோர் வித் ஹிஞ்ச் அப்படின்னும் போது மோர் தேன் ஆஃப் சொல்லலாம். அதே மாதிரி டாங்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், இப்ப நம்ம இந்த இது இடுக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டாங்ஸ் அப்படின்றது ஒரு பொருளை எடுக்கணும்னா ஓகே துணிக்கு பதிலாக அதை டாங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம், பொருளை சூடா இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் டாங்ஸ். அப்ப டாங்ஸ் என்ன இருக்கும்னா லெஸ் தேன் ஆஃப், அதுவும் கரெக்டா தான் இருக்கும். அப்ப இதுவும் என்ன இருக்கும், லெஸ் தேன் ஆஃப் சொல்லலாம். சிசர்ஸ் அப்படின்னும் போது நம்மளாவே ஈஸியா என்ன பண்ணலாம், அதை மோர் தேன் ஆஃப் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஃபைல் கவர். நமக்கே தெரியும் ஃபைலோட கவர். ஓகே நம்ம ஃபைல்ஸ் போட்டு வைக்கலாம், சர்டிஃபிகேட்லாம் போட்டு ஃபைல் வச்சிருக்கோம், அது என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் மோர் தென் ஆஃப். Do any of the above objects make a off turn? Write the names below. ஓகே இதுல மேல இருக்கிறதுல ஏதாவது ஆஃப் டர்ன் கொண்டாக்குமா? ஓகே அதாவது do any of the objects make off turn உருவாக்குமா அப்படின்னு சொன்னோம்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுன்னு சொல்லலாம் நம்ம, டோர் வித் ஹிஞ்ச். ஓகே கதவு. ஓகே கதவோட ஹிஞ்ச். அப்ப டோர் வித் ஹிஞ்ச் என்னன்னு சொல்லுவோம், ஆஃப் டர்ன் ஃபார்ம் பண்ணோம், டோர் வித் ஹிஞ்ச். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிசர்ஸ். நெக்ஸ்ட் ஃபைல் கவர்ஸ். நெக்ஸ்ட் do any of the above objects make a full turn? Write their names. ஓகே ஃபுல் டர்ன் ஏதாவது ஃபார்ம் பண்ணோம்னா எஸ், பைசைக்கிளோட வீல், பைசைக்கிள் வீல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜெயிண்ட் வீல், சீலிங் ஃபேன். நெக்ஸ்ட் அதாவது வந்து மினிட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக், மினிட் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக், மினிட் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக். அதே மாதிரி ஃபைல் கவர். நெக்ஸ்ட் Prakya joined a green and yellow straw with paper clips. ஓகே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு green ஸ்ட்ராவும், ஸ்ட்ரா அப்படின்றது நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, ஒரு கிரீன் ஸ்ட்ராவும் இது என்ன இருக்கு yellow ஸ்ட்ராவும் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேப்பர் கிளிப்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே joined a green and yellow straw with paper clips. She hold the green straw steady. இங்க இருக்கிற green straw ஸ்டெடியா வச்சுக்கிட்டாங்க. And turns the yellow straw around. இந்த yellow straw வச்சு சுத்துறாங்க. Observe different turns of the yellow straw. ஓகே எத்தனை டர்ன்ஸ் வருது. ஓகே yellow வந்து அதாவது வந்து observe different turns of the yellow straw. ஓகே அதே மாதிரி அந்த yellow straw வச்சு எத்தனை டர்ன் பண்ண முடியுது அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், I made a quarter that is 1/4 of a full turn so it looks like a right angle. இப்ப நமக்கே தெரிஞ்ச இப்ப சொன்ன இல்லையா 1/4 அப்படின்றது என்ன வரும், இது ஒரு 1/4, இது 2/4, இது 3/4, இது 4/4. இப்ப ஃபர்ஸ்ட் I made a quarterன்றது என்னன்னு சொல்லுவோம், இதுதான் 1/4. இதோ இங்க இருக்கு இல்லையா, இதுதான் 1/4. இந்த 1/4 of a full turn. ஓகே 1/4 அதாவது வந்து ஒரு ஃபுல் டர்ன்ல 1/4 அப்படின்றது 1/4 of a full turn. I made a quarter of a full turn so it looks like a right angle. ஓகே அப்ப இந்த குவார்ட்டரை வச்சு ஓகே இதுக்கு நான் ஆங்கிளை பார்க்கும்போது இது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொன்னோம்னா ரைட் ஆங்கிள். இது இருக்கு இல்லையா, இதுதான் ரைட் ஆங்கிள். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகிற அந்த ஆங்கிளுக்கு பேரு என்னன்னு சொல்ல நம்ம ரைட் ஆங்கிள். தட் இஸ் 90 டிகிரி. ரைட் ஆங்கிள்ன்றது எவ்வளவுனா 90 டிகிரி. நெக்ஸ்ட் I made less than a quarter turn so it looks like acute angle. ஓகே இதுலயே நான் என்ன பண்றேன், என்னன்னு சொல்றேன் நானு, I made less than a quarter turn. குவார்ட்டரை விட கம்மியாக்குறேன். ஓகே குவார்ட்டரை விட கம்மியாக்கும் போது என்ன ஆகும், மறுபடியும் ஆங்கிள் இங்க வருது. ஓகே இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது இப்ப என்ன பண்றேன் நானு, ஜஸ்ட் இப்படி ஆக்குறேன். அப்ப ஆங்கிள் என்ன இருக்கு, இங்க கம்மியாகுது. 90 விட என்ன ஆகுது, இது கம்மியாகுது. அப்ப இது என்னவாகுது, இட் மேட் தட் இஸ் I made less than quarter turn so it looks like இந்த ஆங்கிளுக்கு பேரு acute angle less than 90. இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம acute angle. இதோ இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் acute angle. நெக்ஸ்ட் now I made more than a quarter turn. இது வந்து குவார்ட்டர்.
இது வந்து குவார்டர்னு சொல்றோம். இப்போ என்னன்னு சொன்னா நம்ம குவார்டரோட நான் அதிகமாக்கிட்டேன். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா பட் now I made more than a quarter turn but less than half turn. half turnறது இங்க நேரா வந்தா இது ஆஃப், இது வந்ததுன்னா ஆஃப். இப்போ என்ன ஆகுது less than half they looks like an obtuse angle. இந்த ஆங்கிளுக்கு பேரு தான் என்ன ஆங்கிள் இது obtuse angle. இது இருக்கு இல்லையா இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிறது இதுக்கு பேரு obtuse. அப்ப சுருங்கி இருக்கிறது குறுகி இருக்கிறதுக்கு பேர் acute angle, விரிஞ்சு இருக்கிறதுக்கு பேர் obtuse angle. ஓகே ஒரு எல் மாதிரி இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள். அப்ப 90 டிகிரி அப்படின்றது எவ்வளவுனா ரைட் ஆங்கிள், லெஸ் தேன் 90 அப்படின்னு பார்க்கும்போது அக்யூட் ஆங்கிள், மோர் தேன் 90 அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லணும் நம்ம obtuse angle அப்படின்னு சொல்லலாம். obtuse angle, this looks like a obtuse angle. I made 2 quarter turns. I wonder what it called. Okay, 2 quarter turn. இப்ப 2 quarter turn வச்சு நம்ம பார்க்கறேன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்னன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு குவார்டர் அப்படின்னு சொல்லும்போது இது குவார்டர். இப்ப ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்ல நான் ஒரு குவார்டர்னு சொல்லுவோம் 1/4. நெக்ஸ்ட் இன்னொரு குவார்டர் வருது இது 2/4. இப்ப இது ஒரு 1/4. நெக்ஸ்ட் இது ஒரு 1/4. இது ஒரு ஆங்கிள், அதாவது வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு 1/4, நெக்ஸ்ட் ஒரு 1/4. இப்போ என்ன சொல்லிருக்காங்க I made 2 quarter turns. I wonder what it's called. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன 90 + 90 180. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லாம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் கோடு. ஸ்ட்ரெயிட் லைன்னா அப்படின்னு சொல்லுவோம் நேரா இருக்கிறதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்னா நேர்கோடுன்னு சொல்லுவோம். இப்ப ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நேர்கோட்டுல ஃபார்ம் ஆகிற ஆங்கிளுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்ப இது 90 இது 90 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது 180. straight angle ன்றது எவ்வளோ 180. it is a straight angle arise in situation that involves a turn. தோ இருக்கு இல்லையா இதுதான் என்னன்னு சொல்லணும் straight angle. ஓகே ரெண்டு ஆஃப் சேர்ந்தது ரெண்டு குவார்டர் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லணும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அதை தான் ஆஃப் டர்ன் சொல்லுவோம். ஓகே ரெண்டு குவார்டர் சேர்ந்தது ஆஃப் டர்ன் சொல்லலாம். அதர்வைஸ் ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது இது என்னன்னு சொல்லணும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். Next, let us do அப்படின்ற டாபிக்ல making a paper fan. Take a rectangular paper, fold every 2 cm as shown in the picture. Paste ice cream sticks as shown below to create a paper fan. இப்போ நம்ம என்னன்னு சொல்றோம் விசிறி. ஓகே கையில் அந்த காலத்தெல்லாம் பேப்பர் விசிறி இருக்கும் இல்லையா, இந்த விசிறி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டாங்க ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரெக்டாங்கிள் பேப்பர்ல என்ன பண்றோம் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்டு பண்றோம். ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி பிக்சர்ல இருக்கிற மாதிரி இது இருக்கு இல்லையா 2 செகண்ட் ஸ்டெப் இந்த இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்றோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் டு கிரியேட் ஏ பேப்பர் ஃபேன். ஓகே இது என்ன பண்றோம் ஃபோல்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம் பிக்சர் 3ல. அடுத்து 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் இதை ஃபோல்டு பண்ணதை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம் இல்லையா, இதை என்ன பண்றோம் ஃபோல்டு பண்றோம் மடக்கிறோம். ஓகே மடக்கிட்டு என்ன பண்றோம் இது கூட ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்றோம், இது கூட ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைக்கிறோம். ஓகே ஐஸ்கிரீம் வச்சு ஓபன் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு ஒரு விசிறி இப்போ ஃபேன் விசிறி உருவாவது நம்ம பார்க்கறோம். அப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் விசிறி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய வீட்டில் விசிறி இருக்கும் இல்லையா, இந்த விசிறியோட பேசிக் தான் இது வந்து பேப்பர் வச்சு நம்மளே பண்ண சொல்றாங்க. மேக்கிங் ஏ பேப்பர் ஃபேன். You use paper fan to show different acute angles and obtuse angle. இத வச்சு ஓகே இந்த விசிறியை வச்சு என்ன பண்ண சொல்லிருக்காங்க acute and obtuse angle right angle காமிக்க சொல்லிருக்காங்க. You use your paper fan to show different acute angles. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் இது குறுகியே இருக்கு, அப்ப இது ஒரு acute angle. இது என்னன்னு சொல்லுவோம் இதுவும் கம்மியா தான் இருக்கு, அதாவது 90 டிகிரிக்கு கம்மியா தான் இருக்கு, அப்ப இதுவும் என்னன்னு சொல்றோம் நம்ம அக்யூட் ஆங்கிள். இது என்ன ஆகுதுன்னா தட் இஸ் 90 டிகிரிக்கு மேல இருக்கு, அப்ப இது என்னன்னு சொல்றோம் நம்ம obtuse ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சோ யூஸ் யுவர் பேப்பர் ஃபேன் டு ஷோ டிஃபரெண்ட் அக்யூட் அண்ட் obtuse ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்காங்களே let us look at the turns paid by paper fan keeping one side fixed. ஓகே ஒரு பக்கம் ஃபிக்ஸா வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வச்சு ஒரு சைடு ஸ்ட்ராவ் வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ராவால ரொட்டேட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டர்ன். ஓகே ஃபுல் டர்ன்றது எவ்வளவு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் டர்ன் அப்படின்றது எவ்வளவுனா ஆஃப் டர்ன் எவ்வளவு டிகிரினா 90 டிகிரி. நெக்ஸ்ட் குவார்டர் டர்ன் அப்படின்றது எவ்வளவுனா 1/4 எவ்வளவுனா 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஆஃப் டர்ன் அப்படின்றது எவ்வளவுனா 180 டிகிரி. நெக்ஸ்ட் 3/4 ஓகே 4ல 3 பார்ட் எவ்வளவுனா 270. லாஸ்டா 4/4 அப்படின்றது ஒரு ஃபுல் அப்படின்றது எவ்வளவுனா 360 டிகிரி. ஓகே 360 டிகிரி இதுதான் ஆங்கிள்.
ஆக்சுவலி 1/4 குவார்டர்ன்றது 90 டிகிரி, ஆஃப்ன்றது 180 டிகிரி, அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும் நம்ம, இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1/2க்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். 3/4 அப்படின்றது மோர் தென் ஆஃப்னு சொல்லலாம். 4/4ன்றது ஒரு ஃபுல். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் டர்ன் அப்படின்னு வரும்போது இது எவ்வளவு வரும், இது மொத்தமாவே 360 டிகிரி. நெக்ஸ்ட் ஆஃப் டர்ன், தட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ரெண்டு ஆஃப் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா இது என்னன்னு வரும், இது ஒரு 1/4, இது ஒரு 1/4 சேர்த்தோம்னா என்ன வரும், 1/2. நெக்ஸ்ட் ஒரே ஒன்று மட்டும் இருக்குது, அப்ப இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். this is 1/4 டர்ன் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் லெஸ் தேன், இது 1/4 இல்லையா, 1/4 விட இங்க கம்மியா இருக்கு, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், that is 1/4ன்றது ரைட் ஆங்கிள். 1/2ன்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு பேரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 90 + 90 இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது பேரு ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெஸ் தென் 90 டிகிரி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அக்யூட். எவ்வளவு வரும், 50, 60, 80 வரைக்கும் வரும். ஓகே, தட் இஸ் 10ல இருந்து 80 வரைக்கும் வந்து அது என்னன்னு சொல்லணும் நம்ம, அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிட்வீன் 1/2 and 1/4 டர்ன், தட் இஸ் அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். ஓகே, 1/4க்கும் 1/2க்கும் நடுவில் வந்து அது என்னன்னு சொல்லணும் நம்ம, அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ஸ்டியூஸ்னா கொஞ்சம் வெரிஞ்சாப்ல இருக்கிற ஆங்கிளுக்கு பேரு என்னன்னு சொல்லணும் நம்ம, அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். Make an acute turn with the straws or fan. Continue to make another acute turn. Can the two acute turns make another acute turn? அதாவது ஒரு acute turn ஃபார்ம் பண்ண யூசிங் straw இல்லனா ஒரு ஃபேன் வச்சு. acute turn அப்படின்றது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகேவா, இது என்னன்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இருக்கு. 1/4க்கு நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா இது என்ன வரும், இது ஒரு acute ஆங்கிள், இது ஒரு acute. நெக்ஸ்ட் continue to make another acute turn, இது ஒரு acute turn, இது ஒரு acute turn. ஓகே, can the two acute turns together make another acute? ஓகே, ரெண்டு acute சேர்ந்ததுன்னா இன்னொரு acute வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் நம்ம, நோ. அப்ப ரெண்டு acute சேர்ந்தா எதை ஃபார்ம் பண்ணும், நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு அக்யூட்னா பெரும்பாலும் 45 டிகிரி. 45 + 40 எவ்வளவு வரும், 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். அது என்ன பண்ணாது, கேன் த டூ அக்யூட் டர்ன்ஸ் டுகெதர் மேக் அனதர் அக்யூட் டர்ன்னா நோ ஆன்சர். நெக்ஸ்ட் பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1/4 நமக்கே தெரியும். அடுத்து இருக்கிறது என்ன இருக்கும், இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்ப 1/4 எவ்வளவு வரும், ஆஃப் டர்ன். This shows 1/turn or a straight angle. Otherwise இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் நம்ம, ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். 90 டிகிரி ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் this shows 3/, அப்ப 3ல அதாவது 4ல 3 பார்ட், 3/4. ஓகே, இது 1/4, இது 1/4. இப்படி கட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், இது ஒரு 1/4 பிளஸ் மறுபடியும் ஒரு 1/4 பிளஸ் மறுபடியும் ஒரு 1/4. அப்ப 4 எல்லாத்துலயும் காமனா எடுத்துக்கிறோம். 1 + 1 + 1, அப்ப 3/4. 3/4 அப்படின்றது which is more than a straight angle. straight angleன்றது எதுன்னு சொல்லணும் நம்ம, இங்க இருக்கு இல்லையா, ஆஃப் தான் straight angle சொல்லுவோம். அப்ப ஆஃப்க்கு மேல இருக்கிறதால இது more than a straight angle அப்படின்னு சொல்லலாம். You might have built houses using the hard covers of notebooks or cardboard pieces. இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், வீடு கட்டலாம். எதை வச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் கவர் நல்ல திக்கா இருக்கிற கவர்ஸ் வச்சு, நோட்புக்கோட கவரை வச்சியும் கார்ட்போர்ட் பீஸ் வச்சியும் வீடு கட்டலாம். Look at the angle marked in the house. What angles are able to see in this house? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க சில ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த வீட்டோட ஆங்கிள்ஸ் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்றத பத்தி வீட்டோட ஆங்கிள்ஸ் நம்மள எழுத சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ வந்து எப்படி இருக்குன்னா ஆங்கிள் நல்லா என்னவா இருக்கு, நல்லா விரிஞ்சு இருக்கு. ஓகே, நல்லா விரிஞ்சு இருக்கிறதால இந்த ஏ ஆங்கிள் என்னன்னு சொல்லலாம் நம்ம, அப்டியூஸ்னு சொல்லலாம். அப்டியூஸ் ஆங்கிள், தட் இஸ் மோர் தென் என்னன்னு சொல்லுவோம், 90 விட அதிகமா இருக்கிறத அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பி என்ன ஆங்கிள் இருக்கு, ஏ வந்து அப்டியூஸ் ஆங்கிள், பி வந்து பி அவங்களே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்ப பி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பி வந்து ஸ்ட்ரெயிட், அது இருக்கு இல்லையா, இது ஸ்ட்ரெயிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்ப பின்றது ரைட் ஆங்கிள். இங்க வந்து பி இங்க ஒரு கோடு இருக்கு, இந்த ப்ளூ லைன் இங்க ஒரு கோடு இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லணும், பி வந்து ரைட் ஆங்கிள் 180, ஒரு நேர்கோட்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சி எடுத்துக்கிட்டோம்னா, நெக்ஸ்ட் சி எங்க இருக்கு, இங்க சி இருக்கு. சி நமக்கே தெரியுது என்ன ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள்.
சுருங்கி இருக்கிறதால இது என்னன்னு சொல்ல நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சுருங்கி இருக்கிற கோடு. அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம குறுங்கி இருக்கிற ஆங்கிள், சுருங்கி இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் டி, டி எடுத்துக்கிறோம். டி என்ன இருக்கு? அக்யூட் ஆங்கிள். ஈயும் என்ன இருக்குதோ இருக்கு இ. இ என்ன? டி இதோ இருக்கு, சி ஏதோ இருக்கு, டி. இ என்ன இருக்கு? அக்யூட். அடுத்து எஃப் வரும். அடுத்து எஃப் வரும். எஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஃப் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இது ஒரு ஸ்ட்ரெயிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது. ஓகே, அப்ப எஃப்ன்றது என்ன ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். எஃப் ரைட் ஆங்கிள். அதே மாதிரி ஜி கூட என்னன்னு சொல்லலாம் நம்ம ரைட் ஆங்கிள். ஜியும் ரைட் ஆங்கிள். அடுத்து ஹெச் இருக்கு. ஹெச் எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஓகே, விரிஞ்சாப்ல இருக்கு இல்லையா? அப்ப ஹெச்ன்றது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதோட கொஸ்டினோட ஆன்சர்ஸ் இங்க கார்ட்போர்டு. நெக்ஸ்ட் நோட்புக்கோட கார்ட்போர்டு பிளஸ் நோட்புக்கோட திக் கவர் அண்ட் கார்ட்போர்ட்ஸை வச்சு ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸ் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சில make a 5-sided shape with 2 right angles, 2 obtuse angles and 1 acute angle in your notebook. Okay, உன்னோட நோட்புக்ல ஓகே 5-sided shape. ஓகே, 5 பக்கம் இருக்கிற ஒரு நோட்புக்கோட என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது 5 ஷேப், மொத்தம் அந்த ஷேப்ல மொத்தம் 5 பக்கம் இருக்கணும். 5-sided shape. அதுல 2 ரைட் ஆங்கிள் வரணும், 2 அப்டியூஸ் ஆங்கிள் வரணும், ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி நோட்ல ஒரு பிக்சரை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன டிரா பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 2 ரைட் ஆங்கிள் வரணும். 2 ரைட் ஆங்கிள் வந்துடுச்சா? இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். 2 ரைட் ஆங்கிள்ஸ், 2 அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? 2 அப்டியூஸ் ஆங்கிள், 1 அக்யூட் ஆங்கிள். ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் வரணும். அப்ப அக்யூட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எல்லாம் போட்டுடலாமா? அப்ப இது என்னது? இது இது அக்யூட் ஆங்கிள். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆங்கிள் அப்டியூஸ், இது அப்டியூஸ் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். இந்த சைடு ரைட் ஆங்கிள். அப்ப மொத்தம் எத்தனை வந்தது? 2 ரைட் ஆங்கிள், 2 அப்டியூஸ் ஆங்கிள், ஒரு அக்யூட் ஆங்கிள். Look at the angle formation between the legs of these gymnastic பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபார்ம் பண்ற angles, அந்த லெக் இருக்கு இல்லையா, அந்த லெக்கோட angles நம்மள கேட்டிருக்காங்க. Identify whether the angles are acute, obtuse, right or straight. ஓகே, இதுல அக்யூட்டா இருக்கா, அப்டியூஸா இருக்கா, ரைட் ஆங்கிளா இருக்கா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா இருக்கா? நமக்கே தெரியும் அக்யூட்னா என்ன இருக்கு? குறுகி இருக்கிறது அக்யூட். நெக்ஸ்ட் அப்டியூஸ்னா என்ன இருக்கும்? நல்லா கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிறது அப்டியூஸ். நெக்ஸ்ட் என்ன? ரைட் ஆங்கிள் அப்படின்றது எல்மா இருக்கிறது ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட்னா ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஏதோ இருக்கு இல்லையா, இது என்னது? இவங்களே ஷேப் கொடுத்துட்டாங்க. இங்க என்னன்னு சொல்லலாம்? இது அக்யூட் ஆங்கிள், அக்யூட். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. தேர்ட் ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். Fourth one is also the same. இது இருக்கு இல்லையா, இது obtuse angle. Fifth one என்ன இருக்கு? நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அது என்னன்னு சொல்ல நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். angle measuring tool அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல let us make our tool to measure turns. ஓகே, நம்மளோட டூல் வச்சு ஒரு இது வச்சு நம்மள மெஷர் பண்ணணும் டர்ன்ஸ். Cut out a circle from a tracing paper and fold it to make 8 equal parts. ஒரு சர்க்கிள், அதாவது வந்து ஒரு பேப்பர், ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதை என்ன பண்றோம்? 8 பார்ட்ஸா பிரிக்கிறோம்.
ஓகே 8 பார்ட்ஸா அதை ஃபோல்டு பண்ணி ஓபன் பண்றோம். attach a star to the center and mark the starting points as shown. இங்க என்ன பண்றதோ இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் A. இதுதான் ஸ்டார்டிங், ஒரு ஸ்டார் வச்சு வந்து இங்க அட்டாச் பண்றோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். A ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். attach a star to the center and mark the starting point as shown. Now try this. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா show 1/8 turn of the star. ஓகே, ஸ்டார் வச்சு 1/8 டர்ன்ஸ் எப்படி நீ காமிப்ப? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த Aல ஃபர்ஸ்ட் 1/8 எப்படி காமிப்ப அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ 1/8 எது வரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்? இது எல்லாமே 1. இது 1/8, இது 2/8, இது 3/8. 8ல 1, 8ல 2, 8ல 3, நெக்ஸ்ட் 8ல 4, நெக்ஸ்ட் 8ல 5, 8ல 6 6/8, 8ல 7 7/8, 8ல 8 ஃபுல். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு 1/8 எப்படி காமிப்ப அப்படின்னா மறுபடியும் என்ன பண்றோம், இது எப்படி வச்சோம்னா இது 1/8 ஃபர்ஸ்ட் ஒன். Now try this. Show 1/8 turn of the star. இது இருக்கு இல்லையா, இதுதான் 1/8. இந்த ஸ்டாரை இப்படி நகர்த்தணும்னா இதுதான் என்ன வரும் 1/8. இந்த ஸ்டாரை இப்படி நகர்த்திட்டு வரோம். நகர்த்திட்டு வந்தோம்னா இதுதான் என்னன்னு சொல்லுவோம் 1/8. show a 1/8 turn of the star. 1/8 காமிச்சாச்சு. show a 2/8 turns of the star. இப்போ மறுபடியும் என்ன பண்றோம், ஸ்டாரை இந்த பக்கம் நகர்த்திட்டு வரோம். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டாரை எப்படி நகர்த்திட்டு வந்தோம்னா இது என்ன வருது, இது 2/8. இது 2/8 star, 2/8 that is turn. show a 1/4 turn, show 3/8 turn. அப்ப இது எல்லாம் சேர்ந்தது இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம 1/4. இது ரெண்டுமே சேர்ந்தது 1/2 plus 2 1/8 plus 2/8ன்றது எவ்வளவு வரும், this is 1/4. 1/4 இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணோம்னா நம்ம என்ன வரும், that is 1/4. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் 4 சர்க்கிள் போடலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். 3, இது 4. இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், இது சர்க்கிள்ல 4 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இது 1/4. தட் இஸ் 4ல 4ல ஒரு பார்ட், இது 1/4. நெக்ஸ்ட் நான் சர்க்கிள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 6 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். அப்போ ஒரு பார்ட் என்னன்னு சொல்லலாம் 1/6ன்னு சொல்லலாம். அடுத்து இதே சேம் சர்க்கிள்ல 8 பார்ட்டா பிரிச்சிருக்கும். இது 1/6. நெக்ஸ்ட் என்ன வரும், இது ஒன்னு என்ன வரும் 1/8. நெக்ஸ்ட் இதுலயே ஃபர்ஸ்ட் 4 பிரிச்சுக்கிறோம். அடுத்து 1 2, அதே மாதிரி ஒன்னொன்னுல என்ன இருக்கும் 1 2, நெக்ஸ்ட் 1 2, நெக்ஸ்ட் 1 2. அப்போ ஒன்னு இதுல என்னன்னு சொல்லுவோம் 1/12. 1/12 12ல 1. ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கிறது 4ல 1 1/4. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 6ல 1 8ல 1 12ல 1. இப்போ இங்க தான் கொடுத்திருக்காங்க show a 2/8 turn, show a 1/4 turn, show 3/4 turn. இது வந்து 1/4. மீதி இருக்கிறது எல்லாமே என்ன வரும் 3/5. that is மீதி இருக்கிறது எல்லாமே 3/8. show a 3/8 turn. 3/8 ன்றது இதோ இருக்கு இல்லையா, இது 3/8 turn. show a 3/8 turn அப்படின்னு சொல்றாங்க. that is show a 2/8 turn, show a half turn, show a 3/8 turn. What angle have you made with a 2/8 turn? ஓகே, இப்போ இது இருக்கு இல்லையா 2/8 turn வச்சு நம்ம என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன ஆங்கிள், that is 2/8 turnல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் that is right angle. 1/8 turn is half of the quarter turn. இப்போ 1/8 ன்றது இது குவார்ட்டர், 1/8 2/8 ன்றது குவார்ட்டர்னு சொல்லணும். 2/8 ன்றது குவார்ட்டர். இது 1/8 ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் 2 அதாவது வந்து குவார்ட்டர்ல பாதி. What angle have you had with 2/8 turn? 1/8 turn if half of the quarter turn. What angle have you made with 4/8 turn? இப்போ 4/8 turn, இப்போ 3/4, இங்க வந்து அடுத்து 4/8.
இப்போ 4/8 இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே 4/8. இந்த 4/8 வச்சு என்ன ஆங்கிள் நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா நமக்கே தெரியும். 4/8 வச்சு என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம்? that is straight angle. Straight angle. Continue turning by 5/8, 6/8, 7/8 and 8/8. Check when you have completed 3/4 turn and a full turn. Okay, இது half turn. இது வரைக்கும் வந்தா என்னன்னு சொல்லணும்? that is 3/4 turn. அதுக்கப்புறம் என்ன வரும்? மறுபடியும் initial கே வந்ததுன்னா, இது மறுபடியும் a கே வந்ததுன்னா அது ஒரு full turn. Now cut out 1/8 part and 2/8 parts of the circle and paste them on a thicker paper or board. இப்போ இதுல இருந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 1/8 cut outம் 2/8 parts of a circleயும் எடுக்க சொல்லிருக்காங்க. இது 1/8. First ஒரு part இருக்குது 1/8. Next ரெண்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 2/8 part of the circle and paste them on a thicker paper or board. Use these as angle measuring tool. இதுதான் என்ன எடுத்துக்கணும் நீங்க? angle. அதாவது 1 எடுத்துக்கிட்டோம்னா 1/8, 2 எடுத்துக்கிட்டோம்னா quarter. அதுதான் என்னன்னு சொல்றோம்? அது ஒரு measuring tool வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. In the following circles, the end points 1/2, 1/4 and 1/8 turns are shown. Draw arrows to show the starting points. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, 1/4, 1/8, 1/6, 1/8, 1/12. இங்க that is 1/2 turn கொடுத்திருக்காங்க. 1/8 turn, 1/4 turn. 1/2 turn என்றது என்ன? half. 1/8 turn அப்படின்றது என்ன வரணும்? 8 பார்ட்ல 1. 1/4 டர்ன்ல 4 பார்ட்ல 1. இங்க ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு arrow mark கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மள ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. draw arrows to show the starting points. இப்போ என்ன பண்ணோம்? ஒரு arrow mark பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட காமிக்க சொல்லிருக்காங்க. இது clockwise direction பாத்துக்கணும். இது clockwise direction. எல்லாமே clockwise-ல தான் இருக்கு. இப்போ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? அவங்க ஒரு arrow mark கொடுத்துட்டாங்க. 1/2 டர்ன்ல என்ன வரும்? நம்ம இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைனை டிரா பண்ணணும். அப்ப இது என்ன வரும்? half turn. இது half turn வந்துருச்சா? அப்ப இது half turn. நெக்ஸ்ட் 1/8 டர்ன் கொடுத்திருக்காங்க. இப்போ 1/8 டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இந்த ரெண்டு இதுக்கும் நடுவுல ஒரு கோடு வரும். அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம 1/8 டர்ன். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க 1/8 டர்ன் நம்மள போட சொல்லியிருக்காங்க. இப்போ 1/8 டர்ன் எங்க வரும் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் arrow mark இங்க இருக்கு, arrow mark இங்க வருது. அப்ப ஸ்டார்டிங்ல வரும்போது 1/8 இங்க வரும். This one is 1/8. 1/8. Next 1/4 turn போட சொல்லிருக்காங்க. 1/4 turn. 1/4 னா என்ன? That is quarter. இது ஆல்ரெடி அவங்க போட்டாச்சு. இதுக்கு ஆப்போசிட் நம்மள ஒன்னு போட சொல்லிருக்காங்க. 1/4. இது 1/4 turn. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்னு இது வந்து இதுவும் அதே மாதிரி கீழே ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் நம்ம போடணும். half turn. நெக்ஸ்ட் இங்க இருந்து நம்ம மேல that is 1/8 turn இங்க போடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு 1/4 turn அப்படின்னு பார்க்கும்போது இங்க இப்படி வரணும், இப்படி வரணும், இது இப்படி வரணும், இதுவும் இப்படி வரணும். So the following circle, the end points of 1/2, 1/4, n/2 turns are shown. Draw arrows to show the starting point. Starting point நம்மள draw பண்ண சொல்லிருக்காங்க. Clockwise direction. எல்லாமே clockwise. Now cut the circle from the tracing paper. First fold the circle in half and then fold it again to 3 equal parts. Attach a star at the center of the circle. Mark the starting point and show the turns equal to 1/6, 2/6 and so on until you complete a full circle. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு tracing paper எடுத்துக்க சொல்லிருக்காங்க. First இங்க pictureல என்ன பண்றோம்? ஒரு half fold பண்றோம். Next என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Fold the circle in half and then fold it again to 3 equal parts. 3 equal parts fold பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபன் பண்றோம். ஒரு சைடு 3 பார்ட், அடுத்த சைடு 3 பார்ட். அப்ப மொத்தம் எத்தனை வரும்? 6 பார்ட்ஸ் வருது. மார்க் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஷோ த டர்ன்ஸ் ஈக்குவல் டு 1/6, 2/6 and so on until you complete the full circle. அப்ப ஃபர்ஸ்ட் இதை என்ன சொல்லலாம்? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது 1, இது 1 ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2, 3, 4, 5, 6.
அப்போ ஒன்று என்ன வரும், இது 1/6, நெக்ஸ்ட் 1/6, நெக்ஸ்ட் 1/6, இந்த மாதிரி எத்தனை வருது 1/6, 1/6, 1/6. அப்போ 6ல் எல்லாமே 6ல் ஒரு பார்ட். இப்போ cut out 1/6 part and 2/6 part of the circle, fold one of the 1/6 part into half. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இதோ கொடுத்திருக்காங்க இல்லையா, fold cut out 1/6 part, இதோ இருக்குல்லையா, இதுதான் 1/6 part. இதை எடுத்துட்டாங்க, 6ல் ஒரு பார்ட்டை எடுத்துட்டாங்க, இதோ இருக்குல்லையா, இதுதான் 6ல் ஒரு பார்ட். Cut out 1/6 part and 2/6 part of the circle, fold one of the 1/6 parts into half. Okay, 1/6 part இதோ இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்றோம். இந்த 1/6 மறுபடியும் இதோ இருக்கு இல்லையா, இதை 1/6 மறுபடியும் ஃபோல்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. This is the same as a 1/12. ஓகே, இந்த 1/6 தான் என்னன்னு சொல்ல நம்ம 1/12 turn. Paste these parts on the thicker paper on a board and you can use them angle measuring tool. இதுதான் என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ற டூலை நம்ம வச்சுக்கலாம். ஆங்கிளை மெஷர் பண்ணோம்னா இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Guess the measures of each of the circles shown below, then check using your angle measuring tools. You may need to use a combination of measures. Also state whether each of the angle is acute, right or obtuse. இங்க என்ன சில ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்மள என்னன்னு சொல்லிருக்காங்க, அது ரைட் ஆங்கிளா இல்ல அக்யூட் ஆங்கிளா இல்ல அப்ஸ்டியூஸ் ஆங்கிளான்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னாடி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆங்கிள் மெஷரிங் ஸ்டூல், அதாவது கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேப்பர்ல, ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து 1/4ன்றது என்ன, 1/2ன்றது என்ன, 1/8ன்றது என்ன, 1/12ன்றது என்ன, அதை கொண்டு வந்து இங்க மேட்ச் பண்ணி அது என்ன ஆங்கிளா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, 1/4ன்றது ஓகே, ஒரு சர்க்கிளில் 4 பார்ட் போட்டோம்னா 1/4, அதையே 6 பார்ட் போட்டோம்னா 1/6, 8 பார்ட்னா 1/8, 12 பார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 1/12. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆங்கிள் பார்த்தோம்னா தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். இது ஆக்சுவலாவே அக்யூட் ஆங்கிள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது 1/12 இருக்கும். 1/12 ஒரு சர்க்கிள்ல நாலு பார்ட் எடுத்துக்கிறோம். இதுல 1 2, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் 1/12. இந்த ஃபுல் சர்க்கிள் என்னன்னு சொல்ல நம்ம 1/4 சொல்லலாம். ஒரு நெக்ஸ்ட் இதையே நெக்ஸ்ட் வந்து இதை 1/6 சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை 1/8 சொல்லலாம். இப்போ 1/12, 1/4, 1/6, 1/8. இப்போ இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது குட்டியா இருக்கு இல்லையா, அப்ப அதால இது என்னன்னு சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம். அதே மாதிரி இதே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் இதையும் அக்யூட் ஆங்கிள் தான். ஆனா இதை பார்க்கும்போது இது என்ன இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் 1/8 டர்ன் சொல்லலாம். 8 பார்ட்ல 1 சொல்லலாம். இது 1/12 டர்ன், இது 1/8 டர்ன் சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல இதுவும் என்ன இருக்கு, அக்யூட் தான். ஆக்சுவலி இதுவும் அக்யூட் தான். இப்ப இதுல எப்படி சொல்லுவான்னா, இங்க ஜஸ்ட் ஒரு சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னு வச்சுங்களேன், இது ஜஸ்ட் ஒரு சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா இது என்னன்னு சொல்லலாம் 1/8 சொல்லலாம். பிளஸ் இன்னொரு கோடு போட்டோம்னா 1/12 சொல்லலாம். 1/8 plus 1/12 turn, that is acute angle. Next இங்க இதுவும் என்ன வருது, acute தான். இதுவும் acute தான். இது நம்மளே சொல்லலாம் 1/8 turn, கொஞ்சம் பெருசா இருக்கிறதால இது 1/8 turn ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா வந்தா இது 1/4 turn ன்னு சொல்லலாம். 1/4ன்றது என்னன்னு சொல்ல நம்ம ரைட்.
ரைட் ஆங்கிள் 1/4 turn ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம், இது நமக்கே தெரியும். இது என்னன்னு சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள். இது என்ன வரும், இது எப்படி வேணாலும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், இதில் 1/12 ஆக்கலாம். சின்னதாக ஒரு கோடு போட்டு 1/12 ஆக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 1/4 ஆக்கலாம். 1/12. நெக்ஸ்ட்டு 1/4. 1/12 plus 1/4 turns. நெக்ஸ்ட் இது அப்டியூஸ். இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லலாம். அதே மாதிரி இங்கே எத்தனை டேர்ன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரைட்டாக போட்டால் 1/4ல் வரும். ஸ்ட்ரைட்டாக போட்டால் 1/4 வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/8ல் வரும். 1/8 டேர்ன். 1/4 plus 1/8 turn. இது 1/4, இது 1/8. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மறுபடியும் என்ன வரும், இது 1/8. From page number 32 to 38, chapter 3 angles as turns part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem 3 tutorial. Thank you.